சிஸ்டர்ஸ் பாருங்கள், வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து நைட்டு எடுத்து வச்ச பேக்கிங்க்கு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு பேக்கிங் வந்து வீடியோ போட முடியல. ஸோ கஸ்டமர்ஸ்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதனால் இப்படியாவது ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கேன், வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 8. ஸோ நேற்று வந்துட்டு பார்த்திங்கன்னா டோட்டலாக 8 ஆர்டர் நமக்கு வந்திருக்கு. அது இப்போது மார்னிங் இப்போ வந்து 9:30 ஆகுது. பார்சல் பேக் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன், கொண்டு டிஸ்பேச் பண்ண போகிறேன். ஓகே சிஸ்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி நம்மக்கிட்ட தேடி தேடி ஆர்டர் பண்ணுற எல்லாருக்கும். அப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சிஸ்டர், நம்மளுடைய நம்பர் வந்து நம்ம யூடியூப்பில் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதை வந்து யாரோ மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அந்த நம்பருக்கு வந்து அன்டைமில் நைட்டு பார்த்திங்கன்னா 1 மணிக்கு 2 மணிக்கு அந்த மாதிரி கால் வருது. அது வந்துட்டு யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய கஸ்டமர் அண்ட் சப்ஸ்கிரைபர் அப்படி பண்ண மாட்டீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இது ரொம்பவே இருக்குது. தேவையில்லாத சில வேலைகள் பார்க்கறதுக்காக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். நான் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். நான் கண்டிப்பாக நேராக சைபர் க்ரைமில் கொண்டு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு வந்துடுவேன். ஸோ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தான் நாளைக்கு ப்ராப்ளம் ஆகும். அன்டைமில் கால் பண்ணாதீங்க தயவுசெய்து. ஓகே, புரியுதுங்களா? நாங்கள் வந்து இதெல்லாம் போடுறதில்ல, ஒன்றும் ₹1,00,000 எங்களுக்கு கிடச்சிட போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு ₹5 ₹10 இதுதான். இதுவே சம்டைம் பார்த்திங்கன்னாக்கா கொரியரில் போட சொல்லி கேட்குற சிஸ்டர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு போடும்போது எனக்கு கண்டிப்பாக என் கை காசு பிடிக்கும். நான் வந்து அதை பற்றி யோசிக்கிறது கிடையாது, நான் போட்டு விட்டுறது. அது ரீசன் என்னென்னா, என்னுடைய கஸ்டமர்ஸ் வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு நான் எவ்வளோ அடிக்ட்னு எனக்கு தெரியும். என்னால் வந்து சாப்பிடாமல் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு பைத்தியம் நான். அது மாதிரி அவங்களும் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களுடைய இடத்துலேருந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது. புரியுதுங்களா? அதனால தான் நான் இது பண்ணுறேன். ஓகேங்களா? பேட் கமெண்ட்ஸ் வந்து பண்ணுறீங்க, ஸோ நோ ப்ராப்ளம். நீங்கள் சாப்பிடுவீங்களா, நீங்கள் இது பண்ணுவீங்களான்னு கேட்குறீங்க. நான் சாப்பிடுவேன், நான் சாப்பிட்டேன். நானும் இந்த மாதிரி ஒரு சேலர்கிட்ட வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறமா நான் பல்காக விற்கிறவங்கள்ட்ட வாங்கி இவ்வளோ ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கி சேல் பண்ண ஆரம்பித்ததே. ஓகேங்களா? நான் சாப்பிடாம யாரையும் வந்து இது மாதிரி பண்ணணும் நீ என்கிட்ட வாங்குகிற கஸ்டமர் பாதி பேர்த்துக்கு மேலே தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் சாப்பிட்றேன், வீடியோ பார்க்கும்போது எனக்கு சாப்பிட்ணும் போல் இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு எல்லாமே நான் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, வேண்டாம், நாங்கள்லாம் வந்து இது சின்ன பிள்ளையிலேருந்து சாப்பிட்டு எங்களால் அதுலேருந்து வெளியில் வர முடியல, அதனால் நீங்களும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். முடிஞ்ச வரைக்கும் நான் அதுதான் எல்லார்கிட்டையுமே சொல்லியிருக்கேன். பேட் கமெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நம்பர் வந்து 2-3 நம்பர் நோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். திரும்பி வந்து ரிட்டன் அந்த மாதிரி கால் அன்டைமில் 1 மணிக்கு 2 மணிக்குன்னு வந்ததுன்னா கண்டிப்பாக நான் சைபர் க்ரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? வேறு என்ன சொல்கிறது, இது நேற்று நைட்டு வரைக்கும் அந்த ஆர்டர்ஸ் இப்போ பேக் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம், டிஸ்பேச் பண்ண போகிறோம். நம்மளுடைய கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9025856704 அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் சின்ன ஃபங்க்ஷன் ஒன்று வீட்டில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் அந்த வேலை விஷயமா அலைஞ்சிட்ருக்கேன். நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். லேட் ரிப்ளை ஆணுச்சுன்னா கோவப்படாதீங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கோவப்பட மாட்டீங்க, நான் சொல்கிறேன். யாரும் இது வரைக்கும் என்கிட்ட கோவப்படலை. ஸோ கோவப்படாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மார்னிங்லேருந்து நீங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம்னால் நீங்கள் பைசா போட்டுட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு அட்ரஸ் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா, நான் நைட்டு உட்காந்து நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா 1:30 வரைக்கும் நான் இதெல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணி இது பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அந்த மாதிரி உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன் அன்றைக்கி நைட்டு. அதனால் நீங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆனால் என்ன, நீங்கள் கியூபிக்கல் பார் மட்டும் இன்னும் எனக்கு ஸ்டாக் வரல, அது மட்டும் இருக்கா என்னென்னு அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வேறு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுக்கு ஓகேன்னு சொன்னாக்கா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அட்ரஸ் சென்ட் பண்ணிடுங்க. மறுநாள் காலையில் உங்களுக்கு நான் டிஸ்பேச் பண்ணிடுவேன். ஓகேங்களா?
வேறு என்ன சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ரொம்ப எல்லாருமே வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. எனக்கு நல்லாவே புரியுது, தெரியுது. என்னுடைய ஃபங்க்ஷனுக்கு எல்லோரையும் கூப்பிட்ணுன்னு ஒரு ஆசை இருக்குது. நாங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். பட் இடம் அதுக்கான இதெல்லாம் இன்னும் ரெடி பண்ணலை. நான் பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன் எல்லாருக்கும். ஓகேங்களா? எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சிஸ்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.